இஸ்லாத்தின் இறுதி இறை தூதர் முகமது நபி நாயகத்தின் சிரார்த்த தினமான மீலாதுன் நபி தினம் என்றாகும். இறுதி இறை தூதர் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. அகிலத்தின் அருட்கொடை இறை தூதர்களின் தலைவர் மக்கமா நகரில் ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 571ஆம் ஆண்டு பிறந்தார். தனது பிறப்புக்கு முன்பே தந்தையை இழந்த நபி அவர்கள் 6வது வயதிலே தாயாரையும் இழந்தார். ஜாகிலியா காலம் என்ற மூட கொள்கைகள் நிறைந்த அந்த காலத்தில் முகமது நபி அவர்கள் உண்மைக்கும் நம்பிக்கைக்கும் அல் அமீன், அசாதிக் என்ற சிறப்பு நாமங்களால் அழைக்கப்பட்டார். 40வது வயதில் நபித்துவத்தை பெற்றுக்கொண்ட நபி அவர்கள் 10 வருட காலம் மக்காவில் அழைப்பு பணியில் ஈடுபட்டார். மக்களுக்கு வாழ்க்கையின் உண்மை தன்மையை புரிய வைத்து மனிதனை பூரண மனிதனாக்கும் பணியில் ஈடுபட்ட நபி அவர்கள் பல சொல்லண்ணா இன்னல்களையும் சந்தித்துள்ளார். தனது 53வது வயதில் மக்கா விட்டு வெளியேறிய முகமது நபி அவர்கள் மதீனாவை சென்றடைந்தார்கள். அதே போன்று முகமது நபி அவர்கள் சிறந்த பண்புள்ளவர்களாக சமூகத்தில் வாழ்ந்து காட்டினார். முகமது நபியை ஏற்றுக்கொண்ட சமூகம் அவரது போதனைகள், கொள்கைகள் மட்டுமல்லாது அவரது குணாதிசயங்களையும் ஒரு துளியேனும் மாறாமல் அவற்றை அடுத்த தலைமுறைக்கு தடமாக மாற்றினார்கள். இறை தூதர் இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்டு முழுமையாக வாழ்ந்து சமூகத்துக்கு நேர்வழி காட்டிவிட்டு தனது 63ஆம் வயதில் இறையடி சேர்ந்தார். அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே அனுப்பப்பட்டது மார்க்கத்தை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி, புனிதமான துனியமான இஸ்லாத்தை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி. அவர்களுடைய நற்குணத்தின் மூலமாகத்தான் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மக்கள் அவரை மதித்தார்கள். அவரை உண்மையாளர் என்றும் அதே போன்று நம்பிக்கையாளர் என்பதாக கூறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணத்தை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி என்பதாக கூறினார்கள். அவர்களுடைய நட்பண்புகள் அவர்களுடைய நண்பர்களுடன், தோழர்களுடன், குடும்பத்தினர்களுடன் மாத்திரமல்லாமல் அந்நியர்களுடனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருதுவான முறையிலும் இரக்கமான முறையிலும் மன்னிப்பு தன்மையுடனும் விட்டு கொடுப்புடன் நடந்திருக்கின்றார்கள். எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மக்களை மதித்து விட்டு கொடுத்து மக்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதைத்தான் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். எனவே இந்த மாதத்தில் நாம் இந்த நட்பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து எடுத்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்குவானாக. இறைநேசர் இறுதி தூதரான முஜம்மது நபி அவர்களின் ஜனன தினமான மிலாதுன் நபி கொண்டாட்டங்கள் இன்று இடம்பெற்றன. மீலாதுன் நபி தேசிய நிகழ்வு பிரதமர் DM ஜாரத்ன தலைமையில் பேருவளையில் இன்று நடைபெற்றது. அமைச்சர்கள் மற்றும் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் அதிகாரிகள், மார்க்க சொற்பொழிவாளர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதேவேளை நபி அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் கித்சிரி ராஜபக்ச மரதானை மஸ்ஜிதுல் ஃபலாஹா நிர்வாக சபையுடன் இணைந்து பிரார்த்தனை நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தார். இதன் போது மதிய உணவு வழங்கப்பட்டதோடு இந்த நிகழ்வில் SM மரைக்காரும் கலந்து கொண்டார். மக்கள் மத்தியில் இன மதபேதங்களை தடுப்பதற்கான அடிப்படை வழிமுறையை காட்டி தந்த இறை தூதர் முகமது நபி அவர்களின் போதனைகள் உலக வாழ் அனைத்து மக்களுக்கும் சமாதானம், ஒற்றுமை, சகவாழ்வுக்கான தகவலை எடுத்துக் காட்டுவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இறை தூதுவர் முகமது நபி அவர்களின் ஜனன தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள செய்தியிலேயே இந்த விடயத்தை அவர் கூறியுள்ளார். முற்காலத்து கடும்போக்கு அரேபிய சூழலில் சகோதரத்துவம், சமாதானம், அர்ப்பணிப்பு மற்றும் தியாகம் என்பவற்றை அடையாளப்படுத்தி மேம்பாடு அடைந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு முகமது நபி அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் என்றும் நமது மனதில் பதிந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் சிறந்த நற்பண்புகள் நிறைந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகவே முகமது நபி அவர்கள் பெரும் முயற்சி மேற்கொண்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் விடுத்துள்ள மீலாதுன் நபி பிறந்த தின செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் சமாதானத்தையும் ஒழுங்கையும் பாதுகாத்து மக்கள் நலன்களை உறுதி செய்வதற்காக அதிகபட்ச அர்ப்பணிப்பை வழங்குவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். கேகாலை மானியம் கம பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த கருத்தினை கூறினார். ஜனாதிபதி ஒருவர் மானியம்கம பகுதிக்கு விஜயம் செய்யும் முதல் சந்தர்ப்பம் இது என்பதால் இன்று காலை மானியம்கம ரஜமகா விகாரையில் மத அனுஷ்டானங்களும் இடம்பெற்றன.
මහින්ද චින්තනය ඉදිරිපත් කරනකොට එදා ජනතාව மைந்த சிந்தனையின் பிரகாரம் 2005ஆம் ஆண்டு முதல் மதுவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த திட்டத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுக்கின்றோம். அதில் எமக்கு வெற்றி கிடைத்திருக்கின்றது. அனைவரும் ஒன்றிணைந்தே நாட்டுக்கு சுதந்திரத்தை வென்றெடுத்து நாட்டை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். இதனை அரசாங்கத்தினால் மாத்திரம் முன்னெடுக்க முடியாது. பெற்றோர்கள் எமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். மதகுருமார்களும் இளைஞர்களும் எமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எம்மிடம் குற்றங்கள் இருப்பின் அவற்றை சுட்டிக்காட்ட உங்களுக்கு உரிமை இருக்கின்றது. ஏனென்றால் எம்மை நீங்களே தெரிவு செய்திருக்கிறீர்கள். අපේ හාමුදුරුවෝ අපිට සහයෝගය උපදෙස් ලබා දෙන්නේ. අපි අඩුපාඩු කියනවා දකින්න. අපේ අඩුපාඩු කියන්න හැමෝටම අයිතියක් තියෙනවා. இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினைகள் தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காக மீன்பிடி மற்றும் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சர் ராஜித சேனாரத்ன இன்று புதுடெல்லியை சென்றடைந்தார். இந்திய மத்திய அரசின் அழைப்பின் பேரில் இரு நாடுகளினதும் தூதரகங்கள் இந்த பேச்சுவார்த்தையை ஏற்பாடு செய்துள்ளன. இந்தியாவிற்கான விஜயத்தை மேற்கொள்வதற்கு முன்னர் நாளை ஆரம்பமாக உள்ள பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அமைச்சர் கருத்து வெளியிட்டார். என்னுடன் துணைக்களத்தின் செயலாளர் நாயகம், ஏனைய அதிகாரிகளும், கடற்படை வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகளும், அதேபோன்று சட்டமா திணைக்களத்தின் அதிகாரிகளும், வடக்கில் யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களின் மீனவ சங்கத்தவர்களும், தேசிய மீன்பிடி சம்மேளனத்தின் பொருளாளரும் என்னுடன் புதுடெல்லிக்கு வருகின்றனர். சகல மீனவர்களும் விடுதலை செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கின்றோம். இந்த பிரச்சினை மிகவும் சுமூகமான முறையில் தீர்த்து வைக்கப்படும் என நம்புகின்றோம். ඉදිරියේදී මේ ප්‍රශ්නය සාධාරණ විදියට අපිට විසඳ ගැනීමටත් මම බලාපොරොත්තු වෙනවා. அமைச்சர் ராஜித சேனாரத்ன இந்திய பிரதிநிதிகளுடன் இடம்பெறவுள்ள பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள உள்ளதாக இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகள் பிரசாத் காரியவசம் தெரிவித்தார். இந்திய மத்திய அரசின் கடற்றொழில் அமைச்சர் சரத் பவாரை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான மீனவர் பிரச்சினைகள் தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்காகவே அமைச்சர் ராஜித சேனாரத்ன இன்று புதுடில்லி வருகின்றார். அமைச்சர் ராஜித சேனாரத்ன இந்திய வெளிவிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித்தையும் சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பானது இரு நாடுகளினதும் அதிகாரிகளுக்கு இடையில் பரந்தளவிலான ஒத்துழைப்புகள் போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாகும். இதன்போது தற்போது காணப்படுகின்ற மீனவர் பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும் என நான் நினைக்கிறேன். இந்த பேச்சுவார்த்தைகளில் தமிழக பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள உள்ளனர். இதேவேளை இலங்கை மற்றும் இந்திய சிறைகளில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்யும் நடவடிக்கை நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் இந்தியாவில் சிறை வைக்கப்பட்டிருந்த இலங்கை மீனவர்கள் 22 பேரின் விடுதலையை அடுத்து இந்திய மீனவர்கள் 52 பேர் விடுவிக்கப்பட்டனர். ஆனால் விடுவிக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்களின் படகுகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை என சென்னையில் உள்ள இலங்கை பிரதி உயர்ஸ்தானிகர் தெரிவித்தார். விடுவிக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்கள் சென்னையில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இந்திய மீனவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரதி இந்திய தூதரகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கது. இருப்பினும் 3 தசாப்த கால யுத்தம் நிறைவடைந்தும் இதுவரை தமக்கு மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை என ஒட்டு சூட்டான் பகுதி மக்கள் குறிப்பிடுகின்றார்கள். மின்சாரத்தின் தேவை இன்றைய காலகட்டத்தில் அதிகம் காணப்படுகின்ற நிலையில் தமது பகுதியில் மின்சாரமின்றி மண்ணெண்ணெய் விளக்குகள் பயன்படுத்தப்படுகின்றமையானது கவலை அளிப்பதாக ஒட்டுச்சுட்டான் பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக ஒட்டுச்சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பல பகுதிகளில் இவ்வாறான நிலைமை காணப்படுகிறது. தேர்தல் காலங்களில் அரசியல்வாதிகள் பல்வேறு உறுதிமொழிகளை வழங்கியுள்ள நிலையில் தற்போது மாகாண சபை தேர்தலின் பின்னர் அவர்களால் அதனை உரிய முறையில் நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. லைட் போஸ்ட கொண்டு வந்து கிடங்க கிண்டி வெளியில போட்டுட்டு போயிருக்கிறாங்க. எலெக்ஷனுக்கு முதல் கொண்டு வந்து போட்டாங்க. திரும்ப வந்து இந்த எலெக்ஷன் முடிய டகன் வந்து போஸ்டையும் ஏற்றி கொண்டு போயிட்டாங்க. இனி எந்த காலத்தில் எங்களுக்கு கரண்ட் வர போகுதோ தெரியாது. தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்த போதிலும் பொறுப்பற்ற பதில்களையே அவர்கள் முன்வைப்பதாக ஒட்டுச்சுட்டான் மக்கள் குறிப்பிடுகின்றனர். கரண்ட் தெரியலான்னு சொல்லி நம்ம வந்து கேட்ட வேலை தெரியல சொல்லிச்சுன்னா வயரிங் வேலையை செய்துட்டு போம கொண்டுதான் இருங்கொண்டு நாங்க வயரிங் வேலை செய்துட்டு போம் கொண்டே கொடுத்து இப்ப 8-9 மாசமா ஆகுது. மண்ணெண்ணெய் விளக்குகளை பயன்படுத்தி படிக்கும் மாணவர்கள் பல சந்தர்ப்பங்களில் எரிகாயங்களுக்கு உள்ளாகியமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் பல்வேறுபட்ட துறைகளில் சாதிக்க காத்திருக்கும் ஒட்டுச்சுட்டான் பகுதியில் உள்ள சிறுவர் சமுதாயத்தினை தொடர்ந்தும் இவ்வாறு இருளில் வைத்திருப்பது நியாயமாகுமா? 4 வருஷம் அஜின்னு இந்த கரண்ட் அதாரிகள் இல்லை. எங்கட பாதைகள் எல்லாம் நாங்கள் சரி கட்டி எங்கட மரங்களை எல்லாம் தரிச்சு விழுத்தி எங்கட மெயின் ரோட்டால கரண்ட் போக நாங்கள் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியா கிடக்கு. நாங்கள் தனி சட்டம் நாங்கள் என்ன இருக்கிறோம். இதற்கு எங்களுக்கு தரலாம். இந்த சேவையின் மூலம் உங்களுக்கு வழங்கப்பட்ட பதவிகளையும் கடமைகளையும் அர்த்தப்படுத்த வேண்டியது மக்கள் பிரதிநிதிகளாகிய உங்களின் கடமை அல்லவா? உங்கள் வாழ்க்கை
வீடமைப்பு, பொறியியல் மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சின் வேலை திட்டங்களை தெளிவுபடுத்தி விமல் வீரவங்ச நேற்று வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச இன்று அம்பலாந்தோட்ட மெலேகொலனி பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது பதிலளித்தார். பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வீடு வீடாக சென்று பல கேள்விகளை கேட்பவர்களுக்கு மிகவும் தெளிவாக கூறுகின்றோம். இந்த நாட்டில் 1,41,000 வீடுகளை அபிவிருத்தி செய்வதற்காக அரசாங்கம் என்ற வகையில் பங்களிப்பு செய்துள்ளோம். அதேபோன்று 2014ஆம் ஆண்டில் அந்த தொகையினை 2 லட்சமாக உயர்த்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. எமது அமைச்சு 60,000 வீடுகளை அமைக்கும் இலக்குடன் பயணிக்கின்றது. எனது தந்தை 10 மற்றும் 15 லட்சம் வீடுகளை கட்டியது மாத்திரமின்றி அதனை சர்வதேசம் கௌரவித்தது. 1987ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினால் உலக வீடமைப்பு ஆண்டாக பெயரிடப்பட்டமை தொடர்பில் இவ்வாறு மார்த்தட்டிக் கொள்ளும் அமைச்சருக்கு தெரியாது. 96வது வீடமைப்பு அமைச்சராக நிமல் ஸ்ரீபாலடி சில்வா இருந்தார். அவர் உலக எபிட்டாட் சம்மேளனத்திற்கு சென்று நாட்டின் வீடமைப்பு திட்டம் தொடர்பில் அறிக்கை ஒன்றினை சமர்ப்பித்திருந்தார். அந்த அறிக்கையில் பிரேமதாசவின் கால பகுதியில் 25 லட்சம் வீடுகள் அமைந்திருக்கும் வேலை திட்டங்கள் எமது நாட்டில் 26 லட்சம் வீடுகள் அமைக்கப்பட்டதாக நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்தார். மாளிகாவத்த வீடமைப்பு திட்டம் எனது தந்தையினால் அமைக்கப்பட்டதாகும். ஜனசுய வேலை திட்டத்தின் கீழ் அம்பலாந்தோட்ட மெலேகொலனி பிரதேசத்தின் பிள்ளைகளுக்கு வங்கி சேமிப்பு கணக்குகள் வழங்கும் வைபவத்தில் கலந்து கொண்டு சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். குத்துச்சண்டை பிரியர்களுக்காக அனுபவத்தை MTV MBC நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் MAS ஹோல்டிங் நிறுவனம் ஆகியன இணைந்து நடத்தும் சூப்பர் ஃபைட்டர் குத்துச்சண்டை கோதா ரியாலிட்டி நிகழ்ச்சியின் முதலாவது தெரிவு கோதா நிகழ்வு இன்றைய தினம் நிறைவுக்கு வந்தது. இதில் கம்பா மாவட்டத்திலிருந்து 5 வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். சூப்பர் ஃபைட்டர் கிராமிய மட்டத்தில் திறமையை வெளிப்படுத்தும் இளம் குத்துச்சண்டை வீரர்களை தேசிய மற்றும் சர்வதேச தரத்துக்கு உயர்த்தும் இலக்குடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சியின் முதலாவது தெரிவு கோதா நிகழ்வு நேற்று ஆரம்பமானது. கம்பா மாவட்ட வீரர்களுக்காக கம்பா பண்டாரநாயக வித்தியாலயத்தில் நடைபெற்ற இந்த தெரிவு கோதாக்களில் இன்றைய தினமும் சுமார் 300 வீரர்கள் வரை பங்கேற்றனர். இலங்கை பயிலுனர் குத்துச்சண்டை சங்கம் மற்றும் இலங்கை பாடசாலைகள் குத்துச்சண்டை சங்கம் ஆகியவற்றின் கண்காணிப்பின் கீழ் இந்த தெரிவு கோதாக்கள் நடைபெற்றன. 49, 52, 56 மற்றும் 60 கிலோகிராம் ஆகிய 4 வகையான இடைப்பிரிவுகளின் கீழ் சர்வதேச தரத்திலான குத்துச்சண்டை அரங்கில் கோதாக்கள் இடம்பெற்றன. இவற்றின் ஊடாக கம்பஹா மாவட்டத்திலிருந்து 100 வீரர்களை கொண்ட அடுத்த சுற்றுக்கு 5 வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். Super